ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இருந்து இன்னைக்கு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம கிளியரா பார்க்கலாம் வாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன ஜாப் வேக்கன்ட்க்கு வந்திருக்குன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட்ஸ், தென் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க் அண்ட் ஸ்டெனோகிராஃபர்ஸ். இதுக்கு வந்து நீங்க காலேஜ் டிகிரி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் தான். இப்போ அந்த இதோட இப்போ வேக்கன்ட் மொத்தம் எத்தன வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா, 244 வேக்கன்ட் இருக்கு. இப்போ அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா 113, ஜூனியர் பெர்சனல் அசிஸ்டன்ட்க்கு 81, அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு 22, ஸ்டெனோகிராஃபருக்கு 10, அடுத்து அசிஸ்டன்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் 17, ஜூனியர் பெர்சனல் அசிஸ்டன்ட்க்கு வந்து 1. மொத்தமா வந்து இந்த மாரி 244 வேக்கன்ட் இருக்கு. இப்போ இத நீங்க பார்த்தீங்கன்னா, ஜோன் வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ஜோனுக்கும் வந்து வேக்கன்ட் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ அகமதாபாத்துக்கு வந்து அசிஸ்டன்ட் 27, அப்புறம் ஜிபிஏ வந்து 21. இந்த மாரி பெங்களூருக்கு இவ்ளோ, அந்த ஹேசனுக்கு இவ்ளோ, ஹைதராபாத்து, அடுத்து மெஹந்தகிரி, நியூ டெல்லி, ஸ்ரீஹரிகோட்டா, திருவனந்தபுரம் அந்த மாரி அசிஸ்டன்ட்க்கு இவ்ளோ வேக்கன்ட், இந்த மாரி ஜிபிஏக்கு இவ்ளோ வேக்கன்ட் இந்த மாரி பிரிச்சு வச்சிருக்காங்க. டோட்டல் வந்து 113 + 81 வந்து 244 வரும். இப்ப வந்து கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 123, ஓபிசி கேட்டகரிக்கு 37, எஸ்சி கேட்டகரிக்கு 34 வேக்கண்ட், எஸ்டிக்கு 26 வேக்கண்ட், இடபிள்யூஎஸ்க்கு 27 வேக்கண்ட். இது வந்து கேட்டகரி வைஸ் வந்து இது இவ்வளோ வேக்கண்ட் எடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 28 இயர்ஸ் அஸ் ஆன் 16/8/2026 அந்த இதுலேருந்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது, நீங்க ஓபிசியா இருந்தா 31 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ யூஆரும் அப்புறம் வந்து அன்ரிசர்வ்டு அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து 17/8/1998 பார்ன் ஆன் ஆர் ஆஃப்டர். பார்ன் ஆன் ஆர் ஆஃப்டர்னா கரெக்ட்டா நீங்க இந்த டேட்ல பிறந்திருக்கணும். இந்த டேட்ல பிறந்திருக்கணும். அந்த டேட்டுக்கு அப்புறம் இருக்கணும். இந்த டேட்டுக்கு ஒரு நாள் கூட முன்னாடி இருக்கக்கூடாது. அதுதான் ஆன் ஆர் பிஃபோர். நீங்க 17/8/1998ல பிறந்திருந்தாலும் நீங்க பிரச்சனை இல்ல. அந்த டேட்ல பிறந்தா கூட அதுக்கப்புறம் உள்ள டேட்லயும் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள டேட்ல தான் இருக்கணும். அந்த டேட்டா இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் உள்ள டேட்ல தான் இருக்கணும். ஆனா இந்த டேட்டுக்கு வந்து 1 நாள் முன்னாடி இருந்தா கூட அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓபிசி கேண்டிடேட் வந்து பார்ன் ஆன் ஆர் ஆஃப்டர் 17/8/1995. எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 17/8/1993. இது வந்து நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு நல்லா கிளியரா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளையிங் ஃபார் த போஸ்ட் ஐடென்டிஃபைட் இப்போ இடபிள்யூஎஸ் கேட்டகரி வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேலிடான இன்கம் அண்ட் அசெட் சர்டிஃபிகேட் வந்து வேணும். இது வந்து இந்த இப்ப 2026லேருந்து 27 இந்த இயர்ல இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்க வாங்கியிருக்கணும். அத வந்து எங்க இஷ்யூ பண்ணியிருக்கணும்னா, காம்பெட்டன்ட் அத்தாரிட்டி இன் த பிரிஸ்கிரைப்ட் ப்ரோஃபார்மா அப்ளிகபிள் ஃபார் ரிசர்வேஷன் கன்செஷன் ஆஃப் ஜாப்ஸ் அண்டர் த கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதுக்கு கீழ நீங்க கரெக்ட்டா அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ பெங்களூர்ல இருக்கு, திருவனந்தபுரத்துல வேற வேற ஸ்டேட்ல வேக்கன்ட் இருக்குல்ல. அதே மாரி நீங்க வேற வேற ஸ்டேட்லயும் வந்து நீங்க வேக்கன்ட் வந்து டிஃபரெண்டான போஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ வந்து பெங்களூர்ல வந்து அசிஸ்டன்ட் ரோல் அப்ளை பண்றீங்க. அதே அசிஸ்டன்ட் ரோல வந்து வேற ஜோன்ல அப்ளை பண்ணக்கூடாது. இப்ப அந்த ஒரு ரோல் வந்து ஏதாவது ஒரு ஜோன்ல தான் அப்ளை பண்ணணும். இப்ப வேற ஜோன்ல அப்ளை பண்றீங்கன்னா, டிஃபரெண்ட் ஜாப் தான் அப்ளை பண்ணணும். அந்த மாரி வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளிகேஷன் டேட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அத கிளிக் பண்ணி டைரக்ட்டா அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளை பண்ற நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் டேட் அண்ட் லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 27/7/2026 10 மணிக்கு ஓப்பன் ஆகி 16/8/2026 அதாவது அடுத்த மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் நைட்டு 11:55 வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன்ல தான் இருக்கும். அதுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணிருங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலியமா மட்டும் தான் ஹையர் பண்றாங்க. மத்தபடி எந்த இதுவுமே இல்ல. எங்கேயும் காசு கீசு குடுத்து ஏமாந்துறாதீங்க. இப்ப அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மலா ரூ. 100 வரும். இதே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ரூ. 500 வரைக்கும் இருக்கும். அது வந்து நீங்க போஸ்ட் பொறுத்து மாறும். இப்ப வந்து அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து 500, ஆ ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபருக்கும் 500, வரப்போ அசிஸ்டன்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் இப்ப 2 இதுக்கும் தனித்தனியா 2 அப்ளிகேஷனுமே இப்ப பெங்களூர்ல வந்து அசிஸ்டன்ட் அப்ளை பண்றீங்க.
திருவனந்தபுரத்துல வந்து ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் பர்சனல் இது அப்ளை பண்றீங்க அப்படின்னா 500 + 500 நீங்க ரூ. 1000 பே பண்ற மாரி வரும். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கும். நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 50 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க்கு, மொத்தம் 50 மார்க்கு. அப்புறம் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் இருக்கும். அதுக்கு வந்து நீங்க 50 மார்க்கு, அப்புறம் 50 கொஸ்டின் 50 மார்க்கு. அடுத்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி. அதுக்கும் அதேதான். 50 கொஸ்டின் 50 மார்க்கு. அடுத்து ஜெனரல் நாலேட்ஜும் 50 கொஸ்டின் 50 மார்க்கு. இதுக்கு அவங்க டைம் குடுக்கறது வந்து 150 மினிட்ஸ் 150 நிமிஷத்துல நீங்க வந்து இந்த 200 கொஸ்டின் முடிக்கணும். இப்போ வந்து இது வந்து எக்ஸாம் பேட்டர்ன் ஃபார் தட் ஜேபிஇ ஸ்டெனோகிராஃபர். உங்களுக்கு எப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 100 கொஸ்டின் இருக்கும். 100 மார்க்கு. இப்ப ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தட் ரீசனிங் எபிலிட்டி இருக்குல்ல, அது வந்து அதுவும் அதேதான். 50 கொஸ்டின் 50 மார்க்கு. அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், ஜெனரல் நாலேட்ஜ் வந்து இது 2ம் சேர்த்து உங்களுக்கு 50 கொஸ்டின் வரும். அதுவும் 50 மார்க்கு. இதுக்கும் அதேதான். 150 நிமிஷத்துல வந்து நீங்க இத கம்ப்ளீட் பண்ணணும்.